வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்த உடனே அவரிடம் ஏராளமான கேள்விகள் கேட்கப்பட்டது. அது எல்லாத்துக்குமே பதில் சொன்னாரு பொறுமையா. ஸோ முதல்ல அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி விஜய் பெரம்பூர்ல போட்டி போட போறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டாங்க. அதையே நான் பாக்குறேன், எனக்கு பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, என்னுடைய வேலைகளை நான் பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு சரியான ஒரு சவுக்கடி பதிலா கொடுத்தாரு. நம்பர் ஒன். அதுக்கப்புறம் புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்குமா மக்கள் நீதி மையத்துல? எப்பொழுதுமே வாய்ப்பு இருக்கும், நான் தான் அதுல பழைய ஆளு அப்படின்னாரு. அப்புறம் நீங்க ரஜினிகாந்தோட சேர்ந்து நடிக்கிற படம் எப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. எலெக்ஷன் வேலையெல்லாம் இருக்குல்ல, அது முடிஞ்சுதான் ஆரம்பிக்கணும், நானும் நடிக்கணும்ல. ஸோ முதல்ல எலெக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துடைய படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது, இந்த கூட்டணியில தொகுதிகளை பத்தி கேட்டாங்க. கூட்டணியில தொகுதிகளை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் மதுரையில ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கூட்டணி நாட்டிற்கு தேவை, எனக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்குதுங்கிறது முக்கியம் கிடையாது, அது முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாட்டின் நலன் கருதி இந்த கூட்டணி தேவை. நான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணுவேன், கடந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ண மாதிரியே திமுக கூட்டணியோட வெற்றிக்காக நான் இந்த முறையும் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு. ஸோ அப்ப என்னன்னா, இப்போ ஒரு நெகோசியேஷன் அப்படின்னா ரெண்டு பேர்ல பேசுறவங்கல்ல அட்லீஸ்ட் நம்ம சொல்ற ஒரு 3 விஷயம் சொல்றோம்னா ரெண்டாவது ஏத்துக்கணும். இப்ப எத்தனை சீட்டுங்கிறத திமுக தான் முடிவு பண்ணும், எந்த சின்னத்துல நிக்கணுங்கிறத திமுக தான் முடிவு பண்ணும், எந்தெந்த தொகுதிங்கிறதையும் திமுக தான் முடிவு பண்ணணும். நம்ம கையெழுத்து போட்டு மட்டும் வரணும்னா அது என்ன மாதிரியான கூட்டணியா இருக்குங்கிறது எனக்கு புரியல. அதாவது இப்ப அவங்க மற்ற கட்சிகளை நடத்துறத பாருங்க, அவங்கள மிரட்டி 3 சீட்டு இவங்க கூட வாங்கிட்டாங்க, 3 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு, 28+1 காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. தேமுதிக இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி பேசி கடைசியில் இங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு 10 எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறதா சொல்றாங்க ரெட்டை இலக்கத்துல, டபுள் டிஜிட் சீட்டு 10 சீட்டுங்கிறாங்க. ஆனா ஏற்கனவே எந்த கூட்டணிக்கும் போகாம இதே கூட்டணியில பல எலெக்ஷனா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு 5 சீட்டுங்கிறாங்க. அவங்க ஏற்கனவே போட்டியிட்ட சீட்டோட குறைக்கிறாங்க. மதிமுக 6ல போட்டிட்டாங்க, அவங்களுக்கு இப்ப 4, அதுல 3 உதயசூரியன், ஒரு சின்னம் சுயேட்சை சின்னம், ஏன்னா அவருக்கு சின்னமே கிடையாது, சின்னத்தெல்லாம் இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி இப்ப விசிகாக்கும் அதே நிலைமை தான். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்மளும் என்ன கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான கூட்டணி தர்மம்னு எனக்கு புரியல. கூட்டணியுடைய எல்லா கூட்டணியும் முழுங்குற மாதிரி பண்றாங்க. ஸோ இது அட்லீஸ்ட் எங்க சின்னத்துல நிக்கிறோம்னு தன்மானத்தோட மக்கள் நீதி மையம் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த கூட்டணியில தான் இருக்கும், இந்த கூட்டணியோட வெற்றிக்கு தான் உழைக்கும். ஆனால் நாங்க எங்க சின்னத்துல நிக்கிறோம்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களுடைய 173வது படம் ராஜ்கமல் நிறுவனம் கமல் சார் தயாரிக்கக்கூடிய படம், அந்த படத்தோட படப்பிடிப்பு எப்ப சார் துவங்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரஜினி என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய படம் அந்த கமல் சார் தயாரிக்கக்கூடிய படம் ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போறோம், வருஷப்பரப்பு தமிழ் வருஷப்பரப்பு முடிஞ்சு அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்கிறோம், ஏப்ரல் 20 முதல் ஷூட்டிங் துவங்குறோம், ஜெயிலர் 2 எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்ச உடனே தான் நாங்க இதை ஆரம்பிக்க போறோம், சிபி சக்கரவர்த்தி இயக்க போறாரு, இந்த படத்துல பிரியங்கா மோகன் நடிக்கிறாங்க, சோபனா நடிக்கிறாங்க, இதுல ரஜினிகாந்துடைய மகனாக மலையாள நடிகர் பாசில் ஜோசப் அவர் நடிக்கிறாரு. இது எப்படின்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் பிளஸ் ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியா இருக்கும், காமெடி இருக்கும். ஸோ ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா அம்சங்களும் உள்ள ஒரு கதையா இருந்ததுனாலதான் இந்த கதையை சூஸ் பண்ணாங்க. சுந்தர் சி போனதுக்கு அப்புறம் 2-3 இயக்குநர்கள்ட்ட கதை கேட்டு அதுல இது பெஸ்டா இருந்ததுனால இந்த கதையை டிக் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏப்ரல் 20 துவங்கும். எழுத்தாளர் ஜே தீபா அவங்க தொடர்ந்து ஆனந்த விகடன்ல வாரம் எழுதிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவங்க எழுதின கட்டுரைகள், திரைக்கதை பத்தி, தமிழ் சினிமா பற்றி, நல்ல படங்களை பத்தி, நல்ல காட்சிகள், நல்ல வசனம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ரொம்ப அழகா ரொம்ப சுவாரஸ்யமா எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, சித்ராலட்சுமணன் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். அதுல என்ன கேட்டாங்கன்னா, நீங்க யாரை சந்திக்க விரும்புறீங்க? ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இன்னும் சில பிரபலங்களோட பேர் அஜித், விஜய், இவங்களெல்லாம் சொல்லி இதுல யாரை நீங்க சந்திக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட பொழுது அவங்க சொன்னது இதுல நான் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை தான் சந்திக்க விரும்புறேன். என்ன காரணம்னா அவருடைய பல்வேறு திறமைகள், அதுல குறிப்பா அவருடைய பாடல் திறமை. நீங்க எஸ்பிபி சார் கூட மாதிரி பாடிடலாம், ஆனா கமல் சார் மாதிரி பாட முடியாது, அவருடைய குரல்ல எல்லாமே இருக்கு, அந்த மாதிரி ஒரு பாடகரை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு டேலண்டட் சிங்கரு, அந்த காட்சியோட எமோஷன் அப்படியே குரல்ல கொண்டு வரக்கூடிய பாடல் மூலமாக
அப்படி கொண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் பாடகர் உலகநாயகன் கமலஹாசன். அதை தவிர வந்து அவர் சொல்றக்கூடிய அனுபவங்கள், எனக்கு அதுதான் மிக முக்கியமா அவரை பார்க்கணும். என்ன காரணம்னா, அவர் நாகேஷை பத்தி சொல்றது, அவர் வந்து வி கே ராமசாமியை பத்தி சொல்றது, பாலச்சந்திர பத்தி சொல்றது, அவங்களோட அந்த இன்சிடென்ட். அப்ப நாகேஷ் வந்து ஒரே ஒரு ரசிகைக்காக நடிச்சு காமிச்சாரு எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி, சரிகாக்காக ஒரு காட்சி அவர் நடிச்சு காமிச்ச அதை அவர் சொன்னது, இந்த மாதிரி பல்வேறு அவருடைய 65 வருட அனுபவத்தை சம்பவங்கள் மூலமா நமக்கெல்லாம் கடத்துறாருல, அது வந்து ஒரு உன்னதமான பணின்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட அது சம்பந்தமாக அவருடைய அனுபவங்களை வந்து ஒரு புத்தகமா போடணும், அவர் எல்லாத்தையுமே அவர் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நல்ல ஆசையா இருக்கு. கமல் சார்கிட்ட வந்து நீங்க புத்தகமா போடுறதை விட ஒரு யூடியூப் பேட்டியா எடுக்கலாம், சித்ரலட்சுமணனே கூட எடுக்க சொல்லலாம். அவருடைய அனுபவங்கள், அவர் வந்து சந்தித்த வித்தியாசமான மனிதர்கள், பெரிய பெரிய நட்சத்திரங்கள், அவங்கள்ட்ட அவருக்கு உண்டான அனுபவம், அதுல உள்ள மறக்க முடியாத விஷயங்கள், நாகேஷை பத்தி, வி கே ராமசாமி பத்தி, பாலச்சந்தர் பத்தி, சிவாஜி பத்தி, இந்த மாதிரி அவர் மைக்கேல் வெஸ்மோரை சந்திச்சிருக்காரு, அவரோட வேலை பார்த்திருக்காரு, அவருக்கு அசிஸ்டண்டா, அவரோட குருநாதர்னு சொல்லுவாரு, ஹாலிவுட் ஆஸ்கார் அவார்டு வின்னர். அவர்கிட்ட என்ன இவர் கத்துக்கிட்டாரு, அவர்கிட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது தோண்ட தோண்ட சுரங்கம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும், தங்க சுரங்கம் மாதிரி. அதை வந்து இவங்க பதிவு பண்ணி டிஜிட்டலா வச்சுக்கிட்டா அடுத்த தலைமுறைக்கு அது ரொம்ப பெரிய ஒரு இதுவா இருக்கும், என்ன சொல்றது, ஒரு அசட்டா இருக்கும், சொத்தா இருக்கும் நான் நம்புறேன். அதை இவங்க பண்ணா நல்லது. ஒரு தடவை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் சொன்னாரு, எனக்கு வந்து சில நடிகர்கள் எல்லாம் நடிக்க சொல்லி அந்த காட்சியை விளக்கிட்டு, காட்சியை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அவங்க நடிக்கும் பொழுது அவங்க அதை நம்ம நினைக்கிறத விட ஒன்று பெட்டரா பண்றப்ப கிடைக்கக்கூடிய அந்த கிக் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் டைரக்ஷனே பண்றேன், அதுதான் எனக்கு வந்து பயங்கரமான அட்ரினலின் பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி கமல் சார்ட்ட சொல்லியிருக்காரு. கமல், நீ வந்து நடிப்பா பாரு, நாகேஷ் நடிப்பாரு பாரு, நான் ஒன்னு சொல்லுவேன், அதுக்கு மேல ஒண்ணு பண்ணுவீங்கல்ல, அதுக்கு தாண்டா நான் டைரக்ஷனே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து கமல் சார் ஒரு பேட்டியில குறிப்பிட்டு இருந்தாரு. அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி சார் நாங்க நடிக்கிறது உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கேட்கும் பொழுது, இல்ல நீங்க அந்த காட்சியை நான் சொல்றதை விட பெட்டரா பண்றீங்கல்ல, அதுதான் எனக்கு எக்ஸைட்மெண்ட், எனக்கும் அது உண்டுன்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. விருமாண்டி எல்லாம் படம் எடுக்கும் பொழுது ஒரு காட்சியை விளக்கி அவங்களுக்கு இன்புட் கொடுத்து எல்லாமே விளக்கி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒண்ணு நடிப்பாங்கல்ல, அவர் அதை ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாராம். அது வந்து போதைங்கிற மாதிரி அவரு கொடுத்திருந்தாரு பேட்டியில. இப்ப வந்து நம்ம கணேஷ் கே பாபு, இவர் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு, நம்ம கவின் நடிச்சு ஒரு வெற்றி படம் கொடுத்திருக்காரு கணேஷ் கே பாபு, டேடி, அதாவது அந்த டேடு, அந்த மாதிரி ஒரு படம், ஒரு குழந்தையோட அவர் வருவார்ல, அந்த படத்தோட பேரு டாடா. ஸோ எதுக்கு இந்த விஷயத்த சொன்னேன், கமல் சார் இப்படி சொன்னார்னு சொன்னேன்னா, இவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, நான் வந்து நாசர் அவர்களுடைய நடிப்பை பார்த்து வளர்ந்தேன், நான் குழந்தை பெரியவன் நான் வளர்ற காலத்துல நாசருடைய நடிப்பை பார்த்திருக்கேன், நான் என்னைக்குமே நினைச்சதில்ல அவர் ஒரு நாள் நான் டைரக்ட் பண்ண போறேன்னு. அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்து டப்பிங் வந்து அவர் பேசுறத பாக்குறப்ப அது ஒரு மாஸ்டர் கிளாஸா இருந்தது, ஒரு காட்சி அவர் எப்படி டப்பிங் மூலமாக மெருகேத்துறாரு அப்படிங்கிறத பார்த்து மிரண்டு போயிட்டாரு, ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு கணேஷ் கே பாபு. அவர் கராத்தே பாபுன்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அதுல ஜெயம் ரவி, அதாவது ரவி நடிக்கிறாரு, அதுக்கப்புறம் இவர் நம்ம நாசர் நடிக்கிறாரு அந்த படத்துல. ஸோ அந்த படத்துடைய டப்பிங்ல தான் இந்த போஸ்ட் அவர் போட்டிருக்காரு.